சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். இந்த ஒரு தகவல் தான் தமிழ்நாட்டில் மிக வேகமாக பரவி வந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. விஜய் முதல்வராக பதவியேற்றதற்கு பின் இபிஎஸ் ஓபிஎஸ் பதவியேற்பு நிகழ்வில் அவர் கொடுத்த ஒரு புன்னகை ரியாக்ஷன் அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும். அதே ஒரு சமயம் ஏடிஎம்கேவில் பெரிய ஒரு பிளவும் உருவாகி பல எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர தயாராக இருப்பது போன்ற சட்டப்பேரவையில் சில அதிர்ச்சிகளும் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. முதல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் பதவியேற்பு, விஜய் கொடுத்த ரியாக்ஷன். இபிஎஸ் ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் பதவியேற்ற போது முதல்வர் விஜய் புன்னகையுடன் பார்த்த அந்த ரியாக்ஷன் அனைவராலும் இதுவரைக்கும் வைரலாக்கப்பட்டது. இது அரசியல் சின்னமாக கருதப்பட்டு விஜய் ஏடிஎம்கேவின் பிளவுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை வலுப்படுத்திக் கொண்டுமே தாங்க இருந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின், இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோரின் சத்திய பிரமாண நிகழ்வுகளின் போது விஜயின் முகபாவனைகள் சட்டப்பேரவையின் சூழ்நிலையை மேலும் தீவிரமாக்கி கொண்டுதாங்க இருந்தது. அதே ஒரு நேரத்தில் இவர்கள் இருவரும் மட்டும் அந்த சத்திய பிரமாண விஷயங்களில் வைத்து உறுதிமொழி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி செய்தார் என்பது போல சில தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டேதாங்க இருந்தது. அடுத்ததா இபிஎஸ் உடன் யார் யார் சேரப் போகிறார்கள்? ஏடிஎம்கேவில் பெரிய பிளவு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் போன்ற மூத்த தலைவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக தனி அணியை உருவாக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 36 எம்எல்ஏக்கள், அதாவது 36 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது டிவிகேவுக்கு வெறும் ஒரு பலமாகவும் சேராவும் ஆரம்பிக்குமாம். ஆனால் இந்த மாதிரியான தகவல்கள் இன்ன வரைக்கும் முழுமையாக வெளியில் தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான சில பேச்சுக்களும் வந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறதாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விசிகே ஆகிய கட்சிகள் ஏற்கனவே டிவிகேவுக்கு ஆதரவு அளித்துள்ளதால் இபிஎஸ்க்கு எதிரான ஏடிஎம்கே பிரிவு விஜயுடன் இணைந்தால் டிவிகேக்கு சட்டப்பேரவையில் வலுவான ஒரு பெரும்பான்மையானது கிடைத்துவிடுமாம். நம்ம காத்திருந்து காணலாம். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டானது ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்து கொண்டிருக்கிறது. இபிஎஸ்ஸின் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அரசு அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்ற அவரது குறிப்பு ஏடிஎம்கே டிவிகேவுக்கு ஆதரவு தரப்போகிறதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியதாம். அது மட்டுமல்லாமல் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்ட சம்பவம். 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டதால் டிவிகேவுடன் இணையக்கூடிய சாத்தியமானது அதிகரிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி புதிய சக்தி மையமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை அதிர வைத்த விஷயங்கள் என்ன தெரியுமா? டிவிகே 108 இடங்கள் வெற்றி பெற்று திமுக 59, ஏடிஎம்கே 47 இடங்களுக்கு குறைந்தது. இது சட்டப்பேரவையில் புதிய ஒரு அரசியல் சமன்பாட்டை உருவாக்கியது என்று அனைவராலும் பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம். இபிஎஸ் ஓபிஎஸ்ஸின் பதவியேற்பு நிகழ்வில் விஜயின் புன்னகை ரியாக்ஷன். ஏடிஎம்கேவில் உருவான பிளவு. காங்கிரஸ் மறுபடியும் ஆதரவை மீண்டும் விலகுவது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான பிரிவு. இனிமேல் நடக்கப் போவது என்ன? சட்டப்பேரவையில் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம காணவும் ஆரம்பிக்கலாம். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.